நம்ம சமுதாயத்துல பலவிதமான மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேட்டகரி தான் பெடோஃபைல்ஸ், அதாவது சிறுவர்கள் மேல ஈர்ப்பு கொண்டவங்க. இவங்கள நம்மளால சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன பண்றது, நம்ம வாழற இதே உலகத்துலதான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உண்மையாவே நிகழ்ந்த 2 பேரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி சைலன்ஸ். இது ஜெர்மன் மொழியில 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு டிஸ்டர்பிங்கான கிரைம் த்ரில்லர் மூவிங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்க போலாம். படம் ஜூலை மாசம் 8ஆம் தேதி 1986ல ஓபன் ஆகுது. வால்சன் அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தன் பேரு பியர், இன்னொருத்தன் பேரு டீமோ. அவனுங்க 2 பேரும் பியரோட வீட்ல ஒரு சின்ன பொண்ணோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பியரோட சிகப்பு கலர் கார்ல ஏறி அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க வழியில பியா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சைக்கிள்ல போறத பார்த்துட்டு இந்த பியர் இருக்கான்ல அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன் அந்த பொண்ணு பியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு கோதுமை தோட்டத்துக்கு போறான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனவன் காரை நிறுத்தி இறங்கி அந்த பொண்ணை நோக்கி நடந்து போகும்போது இந்த ஆளை பார்த்த பியாவும் பயந்து போய் அந்த கோதுமை வயலுக்குள்ள ஓடுறா. துரதிருஷ்டவசமா அவன் அந்த பொண்ணை பிடிச்சு அந்த வயல்லையே அவளை பலவந்தப்படுத்துறாங்க. இப்போ காருக்குள்ள இருக்கிற டீமும் இறங்கி இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். இது எதுக்கும் அவன் காரணம் இல்லைனாலும் அவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு எதுவுமே செய்யாம அப்படி வேடிக்கை மட்டும் பாக்குறான். அவன் கீழே விழுந்து அந்த பொண்ணோட ஹெட்போனை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த பியர் தன்னோட வேலையை முடிச்ச அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு விடாம கோவத்துல அவனை போட்டு அடிக்கவே எங்க இந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டுற போறான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணு தலையிலே அடிச்சிடறான். இதனால அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. பயந்து போன பியரும் அந்த பொண்ணோட பாடியை கையில தூக்கிக்கிட்டு டீமோ கிட்ட உதவிக்காக கேட்கும்போது அவன் அதை பார்த்து பயந்து போய் மறுபடியும் கார்ல போய் உட்காந்துக்கிறான். பியர் அந்த பொண்ணோட பாடிய காரோட ட்ரங்க்ல போட்டுட்டு அவ ஓட்டிட்டு வந்த சைக்கிளை தூக்கி அந்த கோதுமை வயலுக்குள்ள போட்டுறான். இதை செஞ்சுட்டு அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சில நாள் கழிச்சு நமக்கு காட்டும் போது ஒரு பார்க்ல நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே பார்க்கோட கேர்டேக்கரா தாங்க அந்த பியர் இருக்கான். அவன் எவிடன்ஸ் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவனோட காரை நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் டீமோ பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ வேகமா போறத பார்த்துட்டு அவனை கூப்பிடுறதுக்காக அவனை விரட்டிக்கிட்டே போறாங்க. ஆனா டீமோ ஒரு பஸ்ல ஏறி அந்த இடத்த விட்டே ஓடி போறான். நமக்கு நல்லாவே தெரியுது நடந்த அந்த சம்பவத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்ட டீமோ அந்த ஊரை விட்டே கிளம்புறான் அப்படின்றது. இப்போ சீன் கட் ஆகி 23 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ எலினான்னு ஒரு லேடி ஜாகிங் போற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அவங்க பியா இறந்து போனா பாத்தீங்களா, அதே கோதுமை வயலுக்கு வராங்க. அவ இறந்த அந்த இடத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில ஒரு சிலுவையை அங்க நட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. 23 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால அந்த பொண்ணு பியா, அவளோட அம்மா தாங்க எலினா. அதே டவுன்ல இன்னொரு வீட்டை காட்டும் போது ஒரு கப்புள் தன்னோட டீனேஜ் பொண்ணை கோவமா ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு சினிகா. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகாம நிறைய தடவை மட்டம் போட்டிருக்கா போல. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவரும் பயங்கர கோவத்தோட அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஸ்கூல் போய் சொல்றதா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளால நம்பவே முடியலங்க. அதோட போகாம அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பயங்கரமா திட்டிட்டு டென்னிஸ் பிராக்டிஸ்க்காக கிளம்பிடுறா. இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போன அந்த பொண்ணு சீனிகா அவளோட ஃப்ரெண்டு மரியை கால் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. இப்போ இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டும் போது நமக்கு ஒரு டிடெக்டிவ் டேவிட் அப்படின்றவரை காட்டுறாங்க. அவரு தன்னோட பாஸ் கிறிஸ்டியனோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. பார்ட்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா டேவிடுக்கு தான் அந்த பார்ட்டில ரொம்ப ஈடுபாடு இல்ல. ஏன்னா சமீபத்துல தான் அவரோட மனைவி கேன்சர்ல இறந்திருக்காங்க போல. அடுத்த சீன்ல நமக்கு சீனிகா தன்னோட ஃப்ரெண்ட் மரிய அங்க இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவளோட பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், மரியோட வீட்லயே தங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்கா. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இருட்டு வேற ஆகுதுங்க. ஆனா மரி வந்த பாடு இல்ல. இதனால அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு வாய்ஸ் மெயில் போடுறா. என் ஃப்ரெண்டு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நமக்கு யாரோ ஒருத்தங்க சீனிகாவை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல கிறிஸ்டியன் டேவிட கூட்டிக்கிட்டு போலீஸோட லைப்ரரிக்கு போய் தன்னால சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன கேஸுங்க? அதே பியாவோட கேஸ் தான். 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டவுன்ல இருக்கிற ஒரு கோதுமை வயல்ல பியாவை கொன்னு பக்கத்துல இருந்த ஒரு லேக்ல அவளோட சடலத்தை தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அந்த ஏரியால ஒரு சிகப்புக்கார பார்த்ததா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். ஆனா போலீஸால இத்தனை வருஷமா கொலைகாரன் யாருன்றத கண்டுபிடிக்க முடியல. டேவிட் அப்ப அந்த இன்சிடென்ட் ஜூலை 8ஆம் தேதி நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கிறாரு. தற்செயலா அவருக்கு இந்த கேஸ் வர தேதியும் 8ஆம் தேதி தான். இன்னொரு பக்கம் ரொம்ப நேரமா அவளோட ஃப்ரெண்டு வராதனால சீனிகா தன்னோட சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. முன்னாடி அவளை கண்காணிச்சிட்டு இருந்த அதே கார் அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. அவளும் கொஞ்சம் தூரம் போய் நின்னுட்டு திரும்பி அந்த காரை
பார்க்கும்போது அந்த காருக்குள்ள இருந்து ஒரு ஆள் இறங்குறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த கார்ல இருந்த ஆளை காட்டும் போது அவன் சீனிகாவோட சைக்கிளை பியா இறந்து போனால அதே இடத்துல தூக்கி போடுறான். இப்ப நமக்கு அந்த சீனை கட் பண்ணி டீமோவை காட்டுறாங்க. அந்த ஆள் இப்போ ஒரு நல்ல ஆர்கிடெக்டா இருக்கான். அவனுக்கு ஒரு குடும்பமும் இருக்கு. அன்னைக்கு ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த தன்னோட 2 பெண் குழந்தைகளையும் பார்த்துட்டு நேரா தன்னோட மனைவி ஜூலியா கூட போய் படுத்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில டேவிடுக்கு திடீர்னு ஒரு கால் வருதுங்க. அவரு பியா இறந்த அதே இடத்துக்கு போறாரு. அங்க அவரு தன்னோட கொலீக் ஜானா அவரோட புது பாஸ் மெத்தயாஸ மீட் பண்றாரு. போலீஸ் சீனிகாவோட சைக்கிளை அந்த வயல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால அவங்க அதே போல இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா சீனிகாவோட வீட்டுல அவளோட பேரண்ட்ஸ் இன்னும் சீனிகா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல சேஃபா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டீமோ ஒரு ஹவுஸ் பார்ட்டில தன்னோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு டிவில ஒரு நியூஸ பார்த்து அந்த அதிர்ச்சி ஆகிறான். அந்த நியூஸ்ல பியா இறந்த அதே இடத்துல ஒரு சின்ன பொண்ணோட சைக்கிளும் அவளோட ஜிம் பேகும் கிடைச்சதாகவும் பியா இறந்த மாதிரியே இங்க இன்னொரு பொண்ணு இறந்து போயிருக்கலாம்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். அதே நியூஸ சீனிகாவோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட சைக்கிளை பார்த்து அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ டீமோக்கு அந்த நியூஸ பார்த்ததுல இருந்தே மைண்ட் அப்செட் ஆயிடுது. அதை பத்தி யோசிக்கிறதுக்காக அவன் ஃபேமிலியை விட்டு நகர்ந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் டேவிடும் மத்தாயாஸும் அந்த டவுன்ல இருக்கிற ஒரு குளத்துல சீனிகாவோட பாடி இருக்கான்னு சொல்லி ஆளுங்களை வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பியாவோட பாடி அதே குளத்துல தாங்க கிடைச்சிருக்கு. பல மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு பாடியும் அவங்களுக்கு கிடைக்கல. சீனிகாவோட வீட்டுக்கு போன அந்த போலீஸ்காரங்களும் ஏற்கனவே பதட்டத்துல இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மத்தையாஸ் அவங்க கிட்ட அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்து அவங்க கூட எங்கன்னா ஓடி போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சீனிகாவோட அம்மா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி டீமோ பெட்ல படுத்துக்கிட்டு தூக்கம் வராம அந்த காணாம போன பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த சமயத்துல அவன் ஒரு பார்க்ல உட்காந்துக்கிட்டு அங்க தண்ணியை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்களையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துலதான் அவன் முதல்ல பியரை சந்திக்கிறான். அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாகுது. அவனுங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்? சின்ன பசங்க மேல இன்ட்ரெஸ்ட். இதனாலேயே அவனுக்குள்ள சிங்க் ஆயிடுது. மறுபடியும் பிரசன்ட்ல டீமோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அவன் ஃபேமிலி கூட டைம் என்ஜாய் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் தான் மனைவிக்கு தெரியாம அவனோட பாஸுக்கு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நாளைக்கு வரையும் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாஸும் லீவ் எடுத்துக்க சொல்லிடுறாரு. அவனும் தன்னோட மனைவி கிட்ட போய் வேலையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் உடனே போய் ஆகணும், நாளைக்கு நைட் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்ததா நமக்கு ஒரு ஆள் தனியா காரோட நிக்கிறத நம்ம காட்டுறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு போன் அடிக்குது. அது யாரோட போன்னு பார்த்தா சீனிகாவோட போனுங்க. அவங்க அப்பா போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த ஆளு அந்த போனை எடுக்காம அதை தூக்கி விசிறி அடிச்சிடறான். அன்னைக்கு சாயங்காலம் டேவிட் கிருஷ்ணனோட வீட்டுக்கு வராரு. அவரு பியாவோட கேஸுக்கு சம்பந்தமான சில பொருட்களை கிஷனோட வீட்டுக்கு கொண்டு வராரு. கிஷன் என்ன நம்புறாருன்னா பியாவோட சாவுக்கு காரணமானவன் தான் சீனிகாவோட விஷயத்திலும் இன்வால்வ் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு சீனிகா ஏற்கனவே இறந்திருப்பா, அவரோட பாடி எங்கேயோ தான் இருக்கு, நம்ம தேடினா கண்டிப்பா அந்த பாடி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டதுனால இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு டேவிடோட உதவியே கேட்கிறாரு. இப்ப மறுபடியும் நமக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டீமோ அடிக்கடி பியரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போறான் போல. அப்படிதான் ஒரு நாள் அவங்க சந்திக்கும் போது பியர் தங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த காமனான இன்ட்ரெஸ்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா டீமோ எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பியர் அவங்கிட்ட என்கிட்ட சில படங்களா இருக்கு, உனக்கு விருப்பம் இருந்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல டீமோ கோவப்பட்டுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு போறான். ஆனா அவன் மைண்ட மாத்திக்கிட்டு பியர் போடுற வீடியோவையும் அவன் பாக்குறான். அந்த வீடியோல ஒரு ஆளு ஒரு மைனர் பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வீடியோ அவன் பாக்குறாங்க. ஆச்சரியமா டீமோ அந்த வீடியோக்கு எதிரா எந்த ஒரு கமெண்ட்ஸும் சொல்லாம அவனை இன்ட்ரெஸ்டோட அந்த வீடியோ பாக்குறான். மறுபடியும் நம்ம பிரசன்ட பாக்கும்போது போலீஸ் அந்த பொண்ணோட பாடியை தேடி அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ டேவிடோட கோலிக் ஜானா பியாவோட கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ் பத்தி பேசும்போது அந்த சிகப்பு கலர் காரை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னொரு விஷயத்த அந்த நேரத்துல சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே போலதான் ஒரு பொண்ணு அந்த இடத்துல காணாம போயிருக்கா, அந்த சமயத்திலயும் இந்த ஒரு ரெட் காரை தான் ஐ விட்னஸ் பாத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஜானா இந்த எவிடன்ஸை வச்சு அந்த டவுன்ல யூஸ் பண்ற ஒரு 500 ரெட் காரோட ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க விசாரணை பண்ணிருக்காங்க. இதை கேட்ட டேவிடும் கிருஷ்ணனோட அந்த பழைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த காரை பத்தின ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா 500 கார்ல பல பேரோட காரோட ஓனரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு, இன்னும் சில பேர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நமக்கு டீமோ அந்த வால்ஸ்ன்ற டவுனுக்கு வந்து பியரை சந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆள் இன்னமும் அந்த பார்க்கோட கேர்டேக்கரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். பியருக்கு பல வருஷம் கழிச்சு தன்னோட பழைய நண்பனை பார்த்ததுல சந்தோஷமாகி அவனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல டீமோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம
தெரியாம சமீபமா காணாம போன பொண்ணை நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அந்த ஆள் அந்த கேள்வியில ஷாக் ஆகி அதை பத்தின எந்த விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீமோ அந்த 2 கேசஸ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது பியர் அதுக்கு தற்செயலா நடந்ததெல்லாம் ஏன் அந்த பழைய விஷயத்தோட கனெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பியா விஷயத்துல நடந்த இன்சிடென்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டினை பண்றான். கோவமான டீமோவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் போது பியர்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணி அவன் கையில ஒரு சீடியை கொடுக்குறாங்க. அவன் டீமோ கிட்ட இந்த கேசட்ல உனக்கு பிடிச்ச பொண்ணோட படம் தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இவனும் அந்த சீடியை வாங்கிட்டு உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ டீமோ தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த சீடியை பார்க்க ஆரம்பிக்கிறான். 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே டிஸ்டர்பிங் வீடியோ தாங்க அது. அதை பார்த்த உடனே அந்த ஆளோட மூட் அப்படியே ஷிஃப்ட் ஆகுதுங்க. அதை பார்த்து அவன் தன்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நினைச்சு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் பியா இறந்த அந்த பிளாஷ்பேக்கு போறாங்க. பியர் அந்த பொண்ணு பியாவோட பாடியை லேக்ல டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டீமோ அந்த கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை அவன் பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறான். மறுபடியும் பிரசன்ட்ல அடுத்த நாள் அந்த ஆளு அதே பார்க்ல ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பியர் அந்த இடத்துக்கு வந்து டீமோவை ஒரு படம் பாக்குறதுக்கு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். டீமோ அதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா டீமோ பியரோட வீட்டுக்கு போன உடனே அவன் மனசுக்குள்ள ஏதோ தோணி அசிங்கப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிடுறான். இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிற டீமோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனோட வாசல்ல காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை செய்யலான்னு சொல்லிட்டு அவனும் காரோட டோர் ஓபன் பண்றான். ஆனா அவனால அதை செய்ய முடியல. அவன் மனசை மாத்திக்கிறான். அடுத்ததா டீமோ பியா இருந்த அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அலினாவோட வீட்டுக்கு போய் விசிட் பண்றான். அவன் வாடகைக்கு வீடு தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அந்த லேடி கிட்ட பேசுறான். அவங்களும் அந்த ஆளை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவன் இந்த ஏரியால தங்கறதுக்கு ஒரு வீடு தேடிட்டு இருக்கிறதாகவும் இதுதான் அவனோட கார்டுன்னு சொல்லிட்டு அவனோட பிசினஸ் கார்டை அந்த லேடி கிட்ட கொடுக்குறான். அப்ப அவன் பியாவோட பேச்சு எடுக்கிற மாதிரி டேபிள்ல இருந்து அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து அந்த லேடி கிட்ட யார் இதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த லேடி அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான், 23 வருஷத்துக்கு முன்னாடி அவ யாராலேயோ கொல்லப்பட்டுட்டா, அதை நினைச்சு இன்னமும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து அவன் அந்த லேடி இன்னமும் தன்னோட பொண்ணோட இழப்புக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது கார்ல உட்காந்துக்கிட்டு அழறாங்க. இவன் அழறத அந்த லேடி தன்னோட வீட்டு ஜன்னல் வழியா பார்த்து சந்தேகப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஷன் எலனாவோட வீட்டுக்கு வராரு. அவர் இந்த லேடி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல. அப்ப அந்த லேடி அவர்கிட்ட பியாவை கொன்னவன் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போனான், இதுதான் அவனோட பிசினஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுக்குறாங்க. அதே சமயத்துல நமக்கு டேவிடும் ஜானாவும் அந்த டவுன் முழுக்க சிகப்பு கலர் கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அப்போ டேவிடுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வந்துட்டு அவர் ஜானா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஜானா பியர்ஸோட வீட்டுக்கு போய் அவர் வச்சிருக்க அந்த ரெட் கலர் காரை பத்தி பேசணும்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் டீமோ பியாவோட பாடியை தூக்கி போட்டாங்களா அந்த லேக், அந்த இடத்துக்கு கார்ல வந்து அந்த லேக்கே உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு அவனோட மனைவி ஜூலியா கிட்ட இருந்து கால் வருது. வேலை விஷயமா போய் 2 நாள் ஆகுது, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்செட்டா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களோட பொண்ணு டிராம்பலின்ல விளையாடும் போது கீழே வந்திருக்கா போல. அதை பத்தி இவங்க கிட்ட சொன்ன உடனே இவனும் நான் பொண்ணு கிட்ட பேசணும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு யாரோ வந்ததுனால ஜூலியாவும் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருடான்னு பார்த்தா டேவிடும் கிறிஷனும் டீமோ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஜானா பியர் கிட்ட அவர் வச்சிட்டு இருந்த ரெட் காரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த ஆள் அதுக்கு அது எனக்கு சொந்தமான கார் தான், ஆனா நான் 86லயே அந்த காரை வித்துட்டேன், அதுக்கப்புறம் நான் பைக் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதை கேட்டுட்டு ஒரு மிஸ்ஸிங் கேர்ளோட கேஸுக்காக தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், நீங்க ஜூலை 8ஆம் தேதி 1986 அன்னைக்கு எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆன பியர்ஸும் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இன்னொரு பக்கம் டீமோட வீட்டை காட்டும் போது 2 போலீஸ்காரங்களும் அவரோட ஒய்ஃப் கிட்ட கேள்வியா கேட்டு தொலைக்கிறாங்க. அவங்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட தற்போதைக்கு என் ஹஸ்பண்ட் இந்த டவுன்லயே இல்ல, அவர் வேலை விஷயமா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிறிஸ்டியன் பாத்ரூம் போறதுக்காக வீட்டுக்குள்ள போகும்போது ஜூலியா டேவிட் கிட்ட அவரோட ஹஸ்பண்ட் டீமோவோட பிசினஸ் கார்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆன ஜூலியாவும் டேவிட் கிட்ட எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. ஆனா டேவிட் அந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்லாம அதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பியர் தன்னோட டிராயர்ல இருந்து ஒரு டைரி எடுக்கிறான், கூடவே ஒரு சின்ன கத்தியும் எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அவன் ஜானாவை மீட் பண்ணி ஜூலை 8ஆம் தேதி 1986 என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். அவங்களும் அந்த ஆளு கிட்ட அந்த டைரியை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் தயங்கி தயங்கி அந்த டைரியை கொடுக்குறான். அவங்க அந்த டைரியை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே யூஸ் பண்றதுக்காக அந்த கத்தி பக்கத்திலேயே அவன் கையை வச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல டேவிட் ஜூலியா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் 1986 எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூலியாவும் அதுக்கு அவர் வால்ஸ்ன்ற டவுன்ல தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1986 தான் அவர் இந்த டவுனுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் அவரை சந்திச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவங்க டீமோக்கு அவரோட லாஸ்ட் நேம் பிடிக்கல, அதனால அதை பேரை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜானா பியர்ஸோட டைரி முழுசையும் படிச்சுட்டு எதுவும் அன்யூஷுவலா இல்லாதனால அவர்கிட்டயே அந்த டைரியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவெடுத்து போறாங்க. இந்த பக்கம் ஜூலியாவும் டேவிடும் வீட்டுக்குள்ள போன கிறிஸ்டியன் இன்னும் வரலையே
வரலையான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தேடும்போது அவரு டீமோட ஆபீஸ்ல இருந்த கம்ப்யூட்டரை நோண்டிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த ஆளு டீமோட போல்டர் ஒன்ல இருந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரியான ஆபாசமான வீடியோவை ஜூலியா கிட்ட காட்டின உடனே அதை பார்த்த ஜூலியாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றது அவங்களுக்கு இப்பதான் தெரியும். இப்ப நமக்கு டீமோவை காட்டும் போது அந்த ஆள் அந்த லேக் பக்கத்திலே தான் கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா அவன் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து காரோட அந்த லேக்ல விழுந்து தன்னோட உயிர் எடுத்துக்கிறான். சில மணி நேரங்கள் கழிச்சு போலீஸும் அந்த லேக்குக்கு வந்து அதுக்குள்ள விழுந்த டீமோட அந்த காரை தூக்குறாங்க. கூடவே டீமோட இறந்து போன உடலையும் மீட்கிறாங்க. இதை பார்க்கும்போது கிறிஸ்டியனுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது. ஒரு வழியா அவரு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காரு. இந்த விஷயம் நியூஸ்லயும் பேப்பர்லயும் வந்துடுது. சீனிகாவோட கேஸ்ல இன்வால்வ் ஆகணும் டீமோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல போடுறாங்க. அடுத்த நாள் ஒரு வயசான ஆளு அந்த லேக்ல இருக்கிற இன்னொரு பகுதியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஆளு கரையோரமா ஒரு பாடி மிதக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அது வேற யார் பாடியும் இல்லைங்க, சீனிகாவோட பாடி தான். போலீஸும் அந்த உடலை கைப்பற்றி அந்த டிராஜிக்கான விஷயத்தை பத்தி சீனிகாவோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட பாடியை வாங்குறதுக்காக அவங்க பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டேவிட் பியாவோட கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஹெட்போனை அதுல நோட் பண்றாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணி அந்த கேஸ் விசாரணையில ஒரு சின்ன பையன் அந்த காரை பத்தி சொன்னான்ல அவனோட வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் கேட்கிறாரு. அந்த பையன் என்ன சொல்லிருக்கான்னா அந்த ஹெட்போனை அந்த காரோட பேசஞ்சர் சீட்ல இருந்து யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா அந்த காருக்குள்ள டீமோ மட்டும் இல்ல, அவன் கூட வேற யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற விஷயத்தை டேவிட் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு டேவிட் தன்னோட பாஸ் கிட்ட பியாவோட கேஸ்ல ஒருத்தன் மட்டும் இல்ல இன்னொருத்தனும் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு டேவிடோட இந்த தியரியை ஏத்துக்க மறுத்துட்டு பியாவோட ஹெட்போன்ஸ்ல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளும் டீமோட டிஎன்ஏ சாம்பிளும் ஒத்து போகுது. அவன் தான் இந்த கொலையை பண்ணவன், அவன் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ற ஒரு கில்லர், அவன் பேரை கூட அவன் மாத்தி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா டேவிட்க்கு இன்னொரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னா சீனிகாவை கொலை மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ஆனா உடல் ரீதியா அவளை எதுவும் செய்யல. ஒரு பெடோஃபைல் எப்படி அந்த பொண்ணை தொடாம கொன்னு இருப்பான்? அதனால பியாவை கொன்னது கண்டிப்பா டீமோவும் அவன் கூட இருந்த இன்னொரு ஆளும் தான் அப்படின்னு சொல்லி டேவிட் கன்ஃபார்மா சொல்றாரு. டீமோ பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டு போயிட்டதுனால அந்த ரெண்டாவது ஆளு அவன் ஏற்கனவே செஞ்ச கொலையை ரீக்ரியேட் பண்றதுக்காக இந்த முறையும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆளு தனிமையா இருந்ததுனால அவனோட ஃப்ரெண்டு டீமோவை இங்க வரவழைக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்ற எந்த விஷயத்தையுமே மத்தாயஸ் ஏத்துக்காம அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை கைகலப்புல முடியுது. இது காரணமா டேவிட அந்த வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. படத்தோட கடைசி சீன்ல ஒரு கராஜ்குள்ள ஒரு கார் நுழையிற மாதிரி காட்டுறாங்க. சீனிகாவை ஃபாலோ பண்ணிட்டு போச்சுல அதே கார் தான் அந்த கார். அந்த காருக்குள்ள இருந்து பியர்ஸ் தாங்க வெளியே வரான். இப்பதாங்க நமக்கு தெரியுது சீனிகாவை கொன்னதும் இவன் தானு. அவன் அந்த காரோட சாவியை பக்கத்து வீட்டு லேடி கிட்ட கொடுக்குறான். அந்த லேடி கிட்ட அந்த காரை அந்த ஆளு இரவலுக்கு வாங்கியிருக்கான் போல இருக்கு. இதை செய்யும் போது அந்த லேடி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல டீமோவோட போட்டோவை போட்டு அவன் ஒரு பெடோஃபைல்னும் தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டானும் போட்டிருக்காங்க. இதை பார்த்த பியரும் மனசு உடைஞ்சு போய் அவரோட வீட்டுக்கு போறாரு. படம் முடியும் போது அந்த ஆள் மறுபடியும் அவரோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. கடைசி வரையும் போலீஸால பியரை கண்டே பிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தோட எண்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.